பெரியோர்னா சிவபெருமான் மட்டும்தான், அவனுக்கு இணை என்று யாரும் கிடையாது. எனவே தனிப்பெரியோங்கிற அது மட்டுமல்ல, அந்த நிலையினை நம்மால் உணர்வது அறிவது என்பது இயலாத காரியம். எனவே நினைப்பு அறிய, எண்ணுதற்கு அறியவனாக இருக்கக்கூடிய மிகப்பெரியவன் அவருடைய சீர்பாடல் பாடி நாம் தெள்ளையனும் கொட்டாவோங்கிற இது அனுபவ நிலை. இது மற்றவர்களால் சொல்ல முடியாது. அனுபவித்து அந்த பலனை பெறுகின்ற மணிவாசகர் தான் இதை சொல்ல முடியும், வேற யாராலும் சொல்ல முடியாது. நாமும் அதை அடையலாம், ஆனால் எளிதல்ல. அப்படி அடைந்தாலும் மணிவாசகரை போல நம்மளால சொல்ல முடியுமா என்று சொல்வதற்கு முடியாது. கண்டவர் உண்டிலர் விண்ணவர் கண்டிலர்னு ஒரு பழமொழி இருக்கு. அனுபவம் நிலையில பேச்சு வரக்கூடாது. ஒரு பொருளை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் அது உண்மையான அனுபவமாக இருந்தால் பாதியிலிருந்து வார்த்தை வராது, பேச்சு வரக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம், சாப்பிட்டுட்டே பேசுறாங்க, பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இதெல்லாம் என்ன பழக்கம்னே தெரியல நமக்கு. ரெண்டு பேரையும் ஒழுங்கா நடக்காது. அப்போ ஒன்றை அனுபவிக்கின்ற பொழுது வாயிலிருந்து பேச்சு வரக்கூடாது. அப்போ மணிவாசக பெருமான் எப்படி சார் பாடுறாரு? அவர் இறை அனுபவத்தை பெறுகிறார். எப்படி பாடுகிறார்? அது ஒரு ரகசியம். நம்ம உடம்பு இருக்குது ஒரு அற்புதமான கருவி. இதை பற்றி நம்ம திருமந்திரத்தில் தான் பார்த்தாலும் அந்த நுட்பம் வழங்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதை திரும்ப நினைவுபடுத்துகிறேன். நம்முடைய உடம்பு என்று கண்ணால் பார்க்கிறோம், பாதத்திலிருந்து தலை உச்சி வரையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் உடம்பு என்று நாம் நினைக்கிறோம். அது ஓரளவு உண்மை, முழு உண்மை அல்ல. அப்போ பாதத்திலிருந்து தலை உச்சி வரையும் பார்த்தீங்கன்னா 96 அங்குலம். அங்குலம் என்பது அவரவருடைய சுண்டு விரல்ல 2 ரேகைகளுக்கு இடைப்பட்ட பகுதி. அதனால நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா 96 இருக்கும் உங்க உடம்பு. எல்லாருக்குமே அவரவர் சுண்டு விரலால் 96 அங்குலம் உடையது அந்த உடம்பு. ஆனால் இது உடம்பினுடைய ஒரு பகுதி, பெரும்பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாது. அது எங்க இருக்குன்னா உச்சி தலையில தொடங்கி 12 அங்குலம் போகும். அதற்கு சொல்லுடம்பு என்று பெயர். அப்ப இந்த உடம்புக்கு என்ன பேரு? பொருள் உடம்பு என்று பெயர். இது 96 அங்குலம்னா மேல இருக்கக்கூடிய சொல்லுடம்பு 12 அங்குலம். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 96 கூட்டல் 12 108 என்று வரும். 108 இப்படிதான் வந்தது. இப்ப எல்லாரும் இந்த மந்திர உச்சாரம் அல்லது ஜபம் செய்கின்ற பொழுது இந்த உருத்திராட்சத்தை 108 முறை உருட்டுவாங்க. ஏன் 108 யாருன்னு இதான் கரெக்ட். ஏதிகோ ஏதிக்கும் போது 108ன்னா கேட்பேன். தெரியாததை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்டு 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 அல்லது சிந்தித்து 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 இந்த உண்மையெல்லாம் 108 ஏதிக்கிடா இல்லை விட்டால் நாம் பயனை இழந்து கொடுப்போம். 108ங்கிறது இந்த காரணத்தில் நாம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உயிர் திருப்படியை அடையணும்னா 108 அங்குலமுடைய இந்த உடம்பை கடக்கணும். 108 அங்குலமுடைய உடம்பை கடப்பதற்குத்தான் நம்முடைய பெரியோர்கள் அதை நினைவில் கொண்டு வருவதற்காக 108 முறை உருக்கு அவர்கள் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. திருச்சிற்றம்பலம் ஏகம்நாதர் கோயில் மாத வழிபாடு 1ஆம் தேதி, முதல் தேதி, ஆங்கில முதல் தேதி, திருவாசக சொற்பொழிவு சோளிங்கர் ஐயா செல்வநாதன் ஐயா அவர்கள் திருவாசக சொற்பொழிவு நடத்தி கொண்டுள்ளார்கள். திருச்சிற்றம்பலம்.